ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு நகர்ந்திருக்காரு. அதாவது இந்த டைம்ல நல்லா உன்னிப்பா நீங்க கவனிங்க. இது வந்து அதிச்சார குரு பெயர்ச்சி. அதாவது அதிசாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்ல வந்து குரு வந்து பெயர்ச்சியாராருன்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வருஷம் தான் ஒரு கட்டத்துல இருப்பார் அப்படின்னா, இப்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஒரு 3 மாசம் 4 மாசம் இருந்துட்டு திருப்பி ரெட்ரோகிரேஷன் ரிவர்ஸ்ல போயிட்டு திரும்பியும் அதே வீட்டுக்கு வராரு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு சுச்சுவேஷன் வந்து இங்க கிரியேட் ஆகுது. ஸோ அதே தான் இந்த வருஷமும் நம்மளுக்கு நடந்திருக்கு. அதுதான் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்கணும். குரு பகவான் 3ஆம் வீட்டுல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையின் மூலியமாக 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. அதாவது 3ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு. அடுத்து 3ஆம் வீட்டுல இருந்து 9ஆம் வீடை பாக்குறாரு. 9ஆம் வீடு அப்படின்றது உங்களுக்கே தெரியும், பாக்கியஸ்தானம். 7ஆம் வீடு அப்படின்றது உங்களுடைய திருமணஸ்தானம். ஸோ இது ரெண்டுத்தையுமே இன்டர் கனெக்ட் பண்ற அளவுல இந்த டைம் வந்து பாக்குறாரு. அடுத்து 3ஆம் வீட்டுல இருந்து 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறாரு. அதாவது நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் இல்லைங்களா, அர்த்த திரிகோணம், காம திரிகோணம், மோட்ச திரிகோணம். இந்த டைம் பீரியட்ல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய காம திரிகோண வீடுகளையும், அர்த்த திரிகோண வீடுகளையும், மோட்ச திரிகோண வீடுகளையும் குரு பகவானுடைய சிறப்பு பார்வையானது பதியப்படுது. இப்போ இந்த 7ஆம் வீடு எல்லாருக்குமே தெரியும். 7 அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு சமுதாயம் தாங்க, சொசைட்டி தான். சொசைட்டியோட நம்ம கனெக்ட் பண்ற ஒரு விஷயம் தான் வந்து 7ஆம் வீடு.